இல்லம்மா, அவர் மேல கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஐயா, என்னையா கம்ப்ளைண்ட்? அவங்க தாலி கட்டின பொண்டாட்டி நான். எனக்கு தானே இது பிரச்சனை. நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தனா? நான் அவங்கள அரெஸ்ட் பண்ண சொன்னனா? யாரோ ஒருத்தவங்க அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க கேஸ் எடுத்து என் புருஷனை உள்ள தள்ளுவீங்களா? நீங்க இப்ப அவங்கள வெளிய அனுப்பணும்யா. இப்ப நீங்க அவங்கள வெளிய அனுப்பலனா நான் ரோட்ல போய் உட்கார்ந்து பிரச்சனை பண்ணுவேன். இருமா. யோ சார், அந்த ரெஜிஸ்டர் எடுத்துட்டு வாயா. சரிங்க சார். இதுல கையெழுத்து போட்டு உன் புருஷனை கூட்டிட்டு போ. ஆனா உன்ன மாதிரிலாம் ஒரு பொண்ணு நான் பார்த்தது இல்லம்மா. இன்னைக்கு வேணா நீ அவனை வெளியில கூட்டிட்டு போலாம். நாளைக்கு அவனால ஏதாவது பிரச்சனை வரும். இதே போலீஸ் ஸ்டேஷன்ல நீ வந்து நிப்ப. அப்ப நான் பேசிக்கிறேன். இப்ப கையெழுத்த போட்டு அவனை கூட்டிட்டு போ. எங்கய்யா? இந்த இடத்துல கையெழுத்து. இவன் ஜாமீன் எடுத்துனா வெளியே போக வேண்டிய அவசியம் ஒண்ணும் கிடையாது. இதுக்கு மேல விட்டா என் வாழ்க்கையை சேர்த்து எடுத்துருவான். யோ, என்ன விளையாடுறீங்களா? இனிமே நீ ஏன் நினைச்சாலும் இந்த ஸ்டேஷன்ல இருக்க முடியாது. கிளம்புகையா? ஆமா சார், சரி. அவனை கூட்டு போயா. என்னடா சும்மாறா. மா, கையெழுத்து போடுமா. டேய், இவப்பு இதுக்குடா இதெல்லாம்? தெரியாம வாடா. நாம எப்படியாவது வெளியே போகணும். அது யார் மூலியமா போனா என்ன? வா வாடா. தேங்க்யூ சார். ஐயா, ரொம்ப தேங்க்ஸ். தப்பா எடுத்துக்காதீங்க, கத்திப்புட்டேன். விஜய், விஜய், உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. உன் நிலைமையில இருக்கிற எந்த பொண்ணும் இப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டா. ஆனா ஆனா நீ செஞ்சிருக்க. ரொம்ப நன்றி விஜய். இதை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். அவன் தப்பு பண்ணிட்டான்னு தான் அவன் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு நான் சொன்னேன். நீ இப்ப அவனை வெளியில கூட்டு வந்துட்டியம்மா. இப்ப நான் என்னமா பண்றது? உன் வாழ்க்கைக்கு நாங்க என்னமா முடிவு எடுக்கிறது? என்னை கேட்டுட்டே நீங்க முடிவெடுப்பீங்களா மாமா? அவங்க ஏன் கழுத்துல தாலியை கட்டிவிட்டு இப்ப பிருந்தாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க மாமா. நாங்க 2 பேரும் எப்படி ஒரே வீட்டுல வாழ முடியும்? அவ கழுத்துல இருக்கிற தாலிக்கு எந்த அர்த்தமும் இல்ல மாமா. தயவு செஞ்சு அதை கலட்டிட்டு அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போக சொல்லுங்க மாமா. ஏய், யார தாலியை கழட்ட சொல்ற? தப்பு உன் மேல இருக்கு. நீ வேணா தாலியை கழட்டி வச்சுட்டு போடி. அப்பா கொஞ்சம் பொறுமையா இருப்பா. டேய், எல்லா தப்புக்கும் நீதாடா காரணம். வீட்டுல இருந்தவனை கூட்டு போய் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வச்சு அவனை கூட்டு வந்திருக்கல. 2 பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டியா பாவி. வீராக்கா, கண்மணி அக்கா, உங்க எல்லாருக்கும் என் மேல வருத்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் கேக்குறேன், நீங்களே சொல்லுங்களேன். உங்க தங்கச்சி இந்த வீட்டுல வாழணுமா? இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அவளுக்கு தேவையா? ஏங்கா அவ இப்படி பண்றா? மாமா, எனக்கும் பிருந்தா இங்க இருக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ஆனா இதுல என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியல மாமா. நீங்க தான் ஒரு வழியை சொல்லணும். இதுல என்ன வழியை காட்டுறது? 4 பேருக்கு தெரியறதுக்குள்ள கார்த்தி கட்டின தாலிய கழட்டி போட்டுட்டு இவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். வீரா, நான் கோவில்ல சொன்னதுதான் எங்கேயும் சொல்ல போறேன். இது ஏன் வாழ்க்கை. இந்த வாழ்க்கைய நான் பிருந்தா கூட மட்டும்தான் வாழ போறேன். அவ இங்கதான் இருக்க போறா. ஒருவேளை நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்கன்னா நானும் அவ கூட சேர்ந்து வெளியே போயிடுவேன். என் உயிரே போனாலும் இவ கூட சேர்ந்து நான் வாழ போறதே கிடையாது. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டா இழப்பு எனக்குதான். ஒரு பொய்யான குற்றச்சாட்டுக்கு நான் என் வாழ்க்கையை இழக்க மாட்டேன். கார்த்தி, இப்ப சொல்ற, விஜய் சொன்ன அத்தனையும் பொய். அவளுக்கும் எனக்கு எதுவுமே நடக்கல. அவ பொய் சொல்லி என்னை ஏமாத்திதான் என்ன இந்த கல்யாணத்தை பண்ணா. ஆனா நீங்க இதை யாரும் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சீக்கிரமே ஆதாரத்தோட நான் அதை நிரூபிச்சு அவளை என் வாழ்க்கையிலிருந்து வெளியே அனுப்புவேன். அதுக்கப்புறம் என் பிருந்தா கூட நான் நிம்மதியா வாழ்வேன். டேய், என்னடா பேசுற நீ? எந்த பொண்ணாவது
இந்த மாதிரி ஒரு விஷயத்துல அத்தனை பேரு முன்னாடி பொய் சொல்லுவாளா? ஏன் கார்த்தி, இப்ப கூட நீ இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருந்தோ அவ தானே வந்து உன்னை ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்தா. அவ மேல போய் இப்படி ஒரு அபாண்டமான பொய்ய சொல்றியே, தப்புடா கார்த்தி. கார்த்தி, இவளடா பொய் சொன்னா? இவளை பாடுறா, இவள உன்னை ஏமாத்துனா? சூதுவாது தெரியாம வெள்ளந்தியா இருக்காடா. நம்மளே கதின்னு நம்மள நம்பி நம்ம வீட்டுக்கு வந்தவ, இவள போய் இப்படி எல்லாம் சொல்லலாமாடா? கார்த்தி, நீங்க உங்களை நியாயப்படுத்துறதுக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கைய பகட கையை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப தப்பு கார்த்தி. வீரா, அவருக்கு யாரு கஷ்டப்பட்டா என்ன? அவரு மனசுல நினைச்சது இப்ப நடக்கணும். நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னே கங்கணம் கட்டிட்டு அலையறாங்க. ஷோ, ஆரம்பத்திலேயே இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னனே, கேட்டீங்களா யாராவது? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இது என் வாழ்க்கை, இத எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நான் சொன்னது பொய்ன்னு நிரூபிக்கிறத அவங்க சொன்னால, நிரூபிக்கட்டும், நிரூபிச்சு காட்டட்டும். மச்சான், நீங்க சொன்ன சவாலை நான் ஏத்துக்கிறேன். நான் சொன்னது பொய்ன்னு நீங்க நிரூபிச்சு காட்டுங்க. நான் இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல,